அருண்ராஜ் அவர்கள் வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கு. பிஜேபிக்கு எப்படி ஒரு ஐபிஎஸ் கிடைச்சதோ, காங்கிரஸ்க்கு எப்படி ஒரு ஐஏஎஸ் தமிழகத்துக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஐஆர்எஸ் வந்திருக்கிறாரு. ஒரே வரியில் சொல்லணும்னா இது வெறும் ட்ரைலர் தான். நீங்கள் இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கல. இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் வர வேண்டியது ஏராளம் இருக்குது. ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் காலை உடச்சி பாலியல் வன்புணர்வு பண்ணுறீங்க. விடுதியில் தூங்கிக்கிட்டு இருந்த என்ன இப்போ அன்பில் மகேஷ் உடனே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாரா? நெஞ்ச பதற வைக்குதா இல்லையா? உன் வீட்டில் இந்த மாதிரி கடவுள் பாதுகாக்கணும். உன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருந்தா, அண்ணன் நான் இருக்கேன், எதையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாம் பதிலுக்கு பதில் கொடுப்பேன்னு என்ன கலட்டிக்கிட்டு இருக்கிறாரா அன்பில் மகேஷ்? அன்பில் மகேஷுக்கு உதயநிதிக்கு பின்னாடி சுத்துறத தவிர வேற வழி இல்லையா? வேற வேலை இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ஓசின்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஓசின்னு சொல்லக்கூடிய மக்கள் கிட்ட தானே நாளைக்கு வந்து ஓட்ட பொறுக்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் வரப்போற. எம்எல்ஏ மகாராஜனுக்கு தான் நேரடியான சவாலை தான் விடுற. நீ தைரியமா இருந்தா அதே தொகுதியில மீண்டும் நில்லு. தமிழக வெற்றி கழகம் உன்னை டெபாசிட் இலக்க வைக்குதா இல்லையான்னு பாரு. 4 மணிக்கு மேல உங்க ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலம்பட்டி போங்க பாரு. அங்க ஒரு சேர் இருக்கு. அண்ணன் திருமா ஒரு நாள் வருவாருன்னு சொல்லிருக்காரு. ஞாபகம் இருக்குங்களா? விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க வேண்டாம், பாஜகவுக்கு அது அவசியம் இல்லை, நாங்க பாஜகல போய் சேர போறோம் தமிழக வெற்றி கழகம் என்னைக்கே சொன்னாங்களா? அமித்ஷாவுடைய போட்டோக்கும் சந்தான பாரதியினுடைய போட்டோக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தான் பிஜேபி காரன். உனக்கே இன்னும் அடையாளம் தேவைப்படுது. உனக்கே நல்ல அடையாளம் தேவைப்படுது. இங்க தமிழ்நாட்டுல 2026 அது தெரியும். இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. அப்ப இருக்குது தமிழ்நாடு யாருதுன்றது. முதலமைச்சருக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரோ அவரை தான் இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாருன்னா இங்க திமுக மாதிரி தான் தாவேகாவும் சொல்றீங்களா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தாவேகா கட்சியில புதிதாக வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எக்ஸ் எம்எல்ஏக்கள், மற்ற கட்சியில இருந்து எக்ஸ் எம்எல்ஏக்கள் கூட தாவேகாவில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. தலைமையை வந்து பயங்கரமா விமர்சனமும் செய்யறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இணைப்பை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஒரே வரியில சொல்லணும்னா இது வெறும் ட்ரைலர் தான். நீங்கள் இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இதே தொலைக்காட்சிக்கு நான் வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் வர வேண்டியது ஏராளம் இருக்குது. நீங்கள் இதுக்கே இந்த ஒரு அதிர்வை ஏற்படுத்துது இல்லையா தமிழக அரசியலில்? நீங்கள் அதை தான் கவனிக்கணும். இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகம் ஒரு முறையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய விமர்சனங்கள் மிக மட்டமாக இருந்தாலும் அவங்க வந்து கண்ணியத்தோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரையும் அநாகரிகமான விமர்சனங்கள் இல்லை, யாரையும் இவர்கள் மீது வந்து அவதூறுகளை வாரி தூற்றணுன்ற அவசியம் இல்லை, அதற்கு சண்டை போடணுன்றது இல்லை, தேவையில்லாததுக்கு நெருக்கடிகளை கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவருடைய பயணத்தை தமிழக வெற்றி கழகம் இந்த நோக்கில், இந்த இலக்கில் பயணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இலக்கை நோக்கி தெளிவான ஒரு பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி போய்கிட்டு இருக்கு. ஐஆர்எஸ் அந்த இதுல இருந்தும் வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. அவருக்கு தாவேகாவில் வந்து சேர்ந்தது பெரிய கவனமும் பெற்றிருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு ரைட் நடந்தப்போ இவர் தான் வந்து உதவி செஞ்சதாகவும் செய்திகளானது வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மை? அவரு இப்போ கட்சியில வந்து ஏன் சேரணும்? ஆரம்பத்திலே இப்போ வந்து சேர்ந்திருக்கலாமே, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அவர் கட்சியில வந்து சேர்ந்ததை பற்றிய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது அவர் ஏன் இப்போ சேர்ந்தார் அப்போ சேர்ந்தாருன்ற கேள்விக்கெல்லாம் பதிலெலாம் கிடையாது. அப்படி பார்த்தா அதிமுகவில் வந்து முன்னாள் இவராக இருந்தார் நடராஜன் கமிஷனர், அவர் போய் முதல்ல போய் சேர்ந்துருக்கணும். அவர் எப்படி மக்கள் பணி செஞ்சார்? அவருடைய விருப்பம், அதை யாரும் தடுக்க முடியாது. அண்ணாமலை முதல்லையே போய் ஐபிஎஸ்ஸை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துடலாமே, அது அவருடைய விருப்பம். எனது அன்பு சகோதரர் நம்ம திருவள்ளூரினுடைய எம்பியாக இருக்கிறாரு, ராஜினாமா பண்ணிவிட்டு ஐஏஎஸ்ஸை ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸில் போய் சேர்ந்து இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எம்பியாக இருக்கிறாரு. அது அவர்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் இப்போ அதே போல தான் இன்னைக்கு இங்கே ஒரு ஐஆர்எஸ் வந்திருக்கிறார். அங்கே பிஜேபிக்கு எப்படி ஒரு ஐபிஎஸ் கிடைச்சதோ, காங்கிரஸ்க்கு எப்படி ஒரு ஐஏஎஸ் தமிழகத்துக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இங்கே வந்து
ஒரு ஐஆர்எஸ் வந்திருக்கிறாரு. மிகவும் கவனம் வந்து எல்லார் பக்கமும் வந்திருக்கு அப்படின்றத விட மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய பலம் கூடிக்கிட்டே இருக்குன்றதுல ஒருபோதும் நான் அன்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூட்டணி கணக்குகளை நம்பி இல்லை தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய மிகப்பெரிய பேராதரவில் நிற்கக்கூடியதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் அவருக்கு இருந்தாலும் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தேவை இங்கே இருக்குன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அந்த தேவை வந்தாதான் நாம மீண்டும் மீண்டும் சுரண்டப்படக்கூடியது நிறுத்தப்படும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 54 வருஷம் 74 வருஷம் ஹிஸ்டரி எல்லாம் போதும், என் வீட்டுல பசி இருக்கு அதை போக்கணும்னு சொல்றான். இப்ப கூட ஒரு குழந்தை பிள்ளைய கொண்டு போய் காலை உடைச்சு பாலியல் வன்புணர்வு பண்றீங்க. ஒரு காலை தூங்கிக்கிட்டு இருந்த விடுதியில தூங்கிக்கிட்டு இருந்த என்ன இப்ப அன்பில் மகேஷ் உடனே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாரா? நெஞ்ச பதற வைக்குதா இல்லையா? உன் வீட்டுல இந்த மாதிரி கடவுள் பாதுகாக்கணும், உன் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருந்தா அப்போ உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்தா என்ன? அப்போ என்ன நீங்க பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்திட்டீங்க? இன்னைக்கு அண்ணா பல்கலை இங்கேயும் அப்படிதான் இருக்கு, மேலையும் அப்படிதான் இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமா இல்ல. இதோ நேத்து முந்தா நாள் ஒரு மூதாட்டி வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரனே வெட்டி, அந்த அம்மா பாவம் ஒரு வயசான அம்மா, அதை போய் வெட்டி கொண்டிருக்கானா? அப்ப இங்க என்ன மாதிரி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு? யாரு பாதுகாப்புல? 10 வயசு பிள்ளைக்கும் இல்ல, 7 வயசு பிள்ளைக்கும் இல்ல, 70 வயசு பாட்டிக்கும் இல்ல. என்னதான் உங்க பிரச்சனை? கோயில்ல மிக புனிதமாக நினைக்கக்கூடிய கருவறைன்னு சொல்லக்கூடியதுல வச்சு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது? 5 மாசத்துல வந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்தது ஏன் இன்னும் ஆசிஃபாக்கு வரல? சார், பெண்களுக்கு விலை இல்லாம வந்து பஸ்ல வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு சலுகையானது தமிழக அரசால கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே வந்து இன்னமும் அந்த ஓசி அப்படின்னு சொல்ற மாதிரி ஓசி பஸ், ஓசி டிக்கெட் அப்படின்ற சொல்லக்கூடிய இது வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அதான் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரே மகாராஜன் தான், அவர் மகாராஜா. அதனால மற்றவங்க எல்லாம் அப்படிதான். வானம் நாடு எப்படி இருக்கிறது அமைச்சர்களே? மன்னா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாரு மன்னர் ஆட்சியிலன்னும் போது இவர் ஒரு மன்னர் வந்து பேசுறாரு, அவருடைய தூதுவர். இவரே அப்படிதான் இருந்தாருன்னா இவங்க ஓனர் எப்படி இருப்பாங்க? இது கம்பெனி, கட்சி கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் இங்க நடக்கல. இங்க ஒரு கட்சி, ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதியை லாண்டரி பண்ணிட்டு இருக்கீங்க, மணி லாண்டரி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓசின்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஓசின்னு சொல்லக்கூடிய மக்கள் கிட்ட தானே நாளைக்கு வந்து ஓட்டை பொறுக்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் வரப்போற. எம்எல்ஏ மகாராஜனுக்கு தான் நேரடியான சவாலை தான் விடுற. நீ தைரியமா இருந்தா அதே தொகுதியில மீண்டும் நில்லு. தமிழக வெற்றி கழகம் உன்னை டெபாசிட் இலக்க வைக்குதா இல்லையான்னு பாரு. மக்கள் என்ன பிச்சை எடுக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோடு போட போறோம், இந்த மாதிரி ரோடு போட வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? 75 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப வந்து சொல்றீங்களே இங்க ரோடு வந்துரும், பஸ். அப்ப இத்தனை ஆண்டுகளா அந்த மக்களுக்கு ரோடு இல்ல, பஸ் இல்லன்றது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். நீ சொகுசான கார்ல வந்துட்டா மக்கள் சொகுசா இருக்கான்னு அர்த்தமா? உங்க ஓனர் சொகுசான கார்ல போயிட்டா 2.5 கோடி ரூபாய் கார்ல உங்க ஓனர் போவாரு. உங்க ஓனருடைய பையன் சின்ன ஓனர் அதோட பெரிய அமௌண்ட்ல உள்ள கார்ல போவாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் இன்னும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல போவாங்க. அப்போ மக்கள் யாரு? இன்னும் ஓசி இந்த மாதிரி அவல நிலையில வச்சிருக்கோன்றதுக்கு வெக்கப்பட வேண்டியது நீங்க தானே, மக்களா? மக்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னும் இப்படி ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறது, அது ஏன்டா பை வாங்குறதுக்கு கூட வாடா மக்கள் இன்னும் அந்த மாதிரி இருக்கான். அந்த சூழலை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து மாற்றத்தை எப்ப கொண்டு வர போறீங்க? மாற்றத்திற்கான அரசு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. விடியலுக்கான புதிய விடியல் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னும் பிள்ளைங்களை காப்பாத்துறதுலயும், பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்துறதும் வயசான கிழவி வரைக்கும் இன்னைக்கு விட்டு வைக்கலையே. அப்ப என்ன ஆட்சியும் அதிகாரம் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு 13 வயசு பிள்ளை ஒரு அரசனுடைய ஒரு விடுதியில இருக்கிற பிள்ளைய காலை உடைச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கீங்களே. அப்ப இன்னைக்கு இந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அண்ணன் நான் இருக்கேன், எதையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாம் பதிலுக்கு பதில் கொடுப்பேன்னாருல. என்ன கலட்டிக்கிட்டு இருக்கிறார அன்பில் மகேஷ்? அன்பில் மகேஷுக்கு உதயநிதிக்கு பின்னாடி சுத்துறத தவிர வேற வழி இல்லையா? வேற வேலை இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு போங்க, தார்மீகமா பொறுப்பேத்துக்கங்க, வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உங்களை பெத்தது தாய் தான், உங்க மனைவி, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்க. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியாது, உங்க குடும்பத்துல இருக்கும். கண்ணியமா நடந்துக்கங்கன்னு சொல்றேன். நாளைக்கு எல்லாம் இன்னும் ரொம்ப வெகு நாட்கள் இல்ல சகோதரி,
இன்னும் வெகு நாட்கள்லாம் இல்லை. எப்போ சொன்ன 1 வருஷம் இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. இன்னும் எத்தனை மாசம் இருக்கு தேர்தலுக்கு? எண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 7 மாசமோ 6 மாசமோ 8 மாசமோ இருக்க போகுது, அவ்வளவுதான். இதுல நீங்க என்ன பெருசா நீங்க கொண்டு வந்து திராவிடத்தை பேசிய போறீங்க, மார்க்சியத்தை பேச போறீங்க, பொது உடைமை பேச போறீங்க, பெண்ணியல் பாதுகாப்பை பத்தி பேச போறீங்க, பாப்போம் வாங்க. சார், திமுக கட்சியில கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து இப்போ வந்து திமுகவினுடைய ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இந்த 4 ஆண்டு ஆட்சியை பற்றி அவங்களுடைய பார்வை அப்படின்னு கேட்கும்பொழுது அவ்வளவு திருப்தியாக இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் வந்து திமுகவை விமர்சிப்பது, அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சீட்ஸ் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இருந்துட்டு இருக்குன்ற தலைவர்கள் பதிவு பண்றாங்க. நீங்க என்னத்தை தான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் மக்கள் எங்க ஓட்டு போட போறாங்கன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே கம்யூனிஸ்ட் பேசிடுச்சு. இன்னைக்கு இல்லை, கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதான்னு கேட்டது கம்யூனிஸ்ட் தான். இந்த சீட்டு போதாது, இன்னும் அதிகப்படியான இலக்குகள்ல சீட்டு வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் பேசிடுச்சு. அண்ணன் வேல்முருகன் பேசிட்டாரு. அடிமைப்பட்டு கடக்கக்கூடியது இந்த இஸ்லாமிய கட்சிகள் தான். மாற்றத்திற்கான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக சின்னத்திலே போட்டியிட்டு கடக்கக்கூடியதுதான். இஸ்லாமிய தலைவர்களும் எந்திரிக்கணும், பேசணும்னு சொல்றோம். வாங்க வெளியிலன்னு சொல்றோம், மாற்றத்தை உருவாக்குங்கன்னு சொல்றோம். நிச்சயமா இப்பவும் சொல்றோம், பலமுறை நீங்க கேட்டிருக்கீங்க, பலமுறை சொல்லியிருக்கோம். 2026 மக்களுக்கானதா தான் இருக்கும், இந்த திமுகக்கானதா இருக்காது. உங்ககிட்ட காசு இருந்தா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணன் திருமா அவர்களுக்கு மனசாட்சி இருக்குமே ஆனால், வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு மனசாட்சி இருக்குமே ஆனால், இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நான் போராடுறேன்னு நினைப்போட இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மனசாட்சி இருந்தா வெளியில வாங்கன்னு தான் சொல்றோம். கூட்டணியில இருந்து வெளியில வர சொல்றீங்களா? நிச்சயமா வரதானே செய்யணும். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீங்க துணை போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கூட்டணியில வந்து இருக்கிறாங்க, ஆனா கூட்டணியில இருந்து கொண்டே திமுகவை வந்து திமுகவினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்யறாங்க. இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காததும் திமுகவுடைய விருப்பம். திமுகவுடைய பதிலா நான் வந்து இங்க பதில் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு தரதும் தோற்று போறது உறுதியாயிடுச்சு. திமுக வந்து தோற்று போறது உறுதியாயிடுச்சு. திமுக என்ன கொடுத்தாலும் என்ன, 100 மட்டும் போதும், கூட்டணி மந்திரி சபை அமைச்சுக்கலாம், கூட்டணியில ஆட்சி முறை அமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு 134 தொகுதியை பங்கீடு பண்ணி கொடுத்தாலும் மண்ணை கவ்வ போறது உறுதி உறுதி உறுதி. சரிங்களா? அதுல மாற்றமே கிடையாது. இப்போ நீட் பத்தின கேள்வி வந்து நான் கடந்த பேட்டியில எல்லாம் கேட்கும் பொழுது தாவேகாவுக்கு வந்து அதிகாரம் இல்ல, சோ அதிகாரம் இல்லாத போது அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு அதிகார பொறுப்புல கூட்டணியில இருந்து இருக்கிறவங்கள நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான அதிகாரத்துக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி, அப்போ அதுக்கான காரணம் என்ன? கூட்டணியில இருந்து வெளியில வந்து அவங்களுக்கு என்ன, அதுக்கு கேரண்டி என்ன இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கூட்டணியில இருந்து சிந்திக்கணும், நீங்க வெளியில வருவான் எங்க கூட வாங்கன்னு சொல்லல. உங்க கூட வரணும்னு நான் சொல்ல திரும்பவும் சொல்றேன், 4 ஆண்டுகள் இருந்து இன்னும் இப்பவும் சொல்றேன், மாநில அரசு வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மேகத்தை போல கடந்து போகணும்னு தான் போறாங்க. அதாவது எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, அவர்களுக்கு நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்கணும், வலிக்கிற மாதிரி வலிக்கணும் அப்படின்றது தான். அண்ணன் திருமாவளவன் போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தினார், தெரியும் இல்ல? அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? டாஸ்மாக் கடையை மூடணும்னா யாரு மூடணும் அது சொல்லுங்க. இங்க இருக்க பிரச்சனை, மாநில கொள்கைகள்ல தலையிட முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? தீர்ப்பு கொடுத்திருக்குல்ல. மாநில கொள்கை எது? இங்க இருக்கக்கூடிய கடையை மூட வேண்டியது யாரு? ஒன்றியத்தினுடைய பிரதமரா? யார் சொல்லணும்? இங்கதானே சொல்லணும். அப்ப மக்களை ஏமாற்றும் விதமா தான் இதை வந்து, அதாவது நீங்க நடத்தின மாதிரி இருக்கணும், நடத்தாத மாதிரி இருக்கணும். எங்களை பாதிக்கவும் கூடாது. ஆனா அவர் மாநில அரசுக்குமே அவருடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு. எத்தனை கடையை மூடிட்டீங்க? மாநில அரசுக்கு வச்சீங்க. இப்பவே வாங்க பூங்கொத்தோட அண்ணனை போய் பார்த்துருவோம், பக்கத்துல தான் அலுவலகம் இருக்கு, சரிங்களா? எத்தனை கடையை மூடிட்டீங்க? ஒரு 4 கடை, 2 கடை, இல்ல 1 கடை. ஐயா மாநாடு போட்டீங்கல்ல, அதுல 1 கடை. இப்போ ஒரு நிகழ்வு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடியே நேத்தான்னு தெரியல, அந்த பக்கம் சாலையில போய்கிட்டு இருந்த கூடிய ஒருத்தர், அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. பிரச்சனை ஏற்பட்டவொன்னா காவல் நிலையத்துக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சவொன்னா அவர் காவல் நிலையத்துக்கு போறாரு. அங்க இருந்து காவல் நிலையத்துல இருந்து ஆய்வாளர் வராரு. ஆய்வாளர் வந்தவொன்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை கேட்கிறாரு. ஆய்வாளருக்கு மண்டையில அடிச்சு மண்டை உடைச்சு ஃபுல்லா ரத்தம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. எங்க? கல்யாண வீட்லயா? சாராய கடை வாசல்ல, டாஸ்மாக் வாசல்ல. இப்ப அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பார்த்த செய்தின்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. அவல நிலை. காவலர்களுக்கே இதான் நிலை, ஆய்வாளருக்கே இதுதான் நிலை. சோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து திமுக நிறைவேற்றாத பட்சத்துல அவங்களுடைய வாக்கு, இப்ப அவங்க கேட்டிருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து திமுக கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சீட்டை கொடுத்துட்டா ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு இல்லைன்றத உறுதியா நம்புறீங்க அப்படிதானே சார்? மக்களே முடிவுல இருக்காங்க. நீங்க சீட்டை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க, என்ன அப்போ அள்ளி கொடுத்த சீட்ல நீங்க வந்து அப்படி ஜெயிச்சு எல்லாத்தையுமே ஆட்சி அமைச்சிருவீங்களா? திமுக ஆட்சி அமைச்சிருமா? திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப யார் ஆட்சி அமைப்பாங்க? தமிழக வெற்றி கழகம் தான். ஓகே. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தனும் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் தமிழக வெற்றி கழகம் தான் 2026 இங்க ஆட்சி அமைக்க போகுதுன்றத முடிவு பண்ணிட்டான். என்னைக்கு மாநாடு பிரகடனம், மாநாடு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் எழக்கூடிய எழுச்சி அல்ல அது, அதற்கு முன்னாடியே அந்த விதை இங்க விழுந்துருச்சு. அதனுடைய விருட்சம் தான். இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் 2026 ஜெயிக்க போகுதுன்னு சொல்றீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவே வந்து கேள்வி கேட்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியில இருந்து வெளியில வர சொல்றீங்க. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு திமுக. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வெளியில வர சொல்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது? நோக்கம் இப்பவும் சொல்றோம், நோக்கம் நல்லவர்கள் நல்லவர் பக்கம் நிக்கணும், புரியுதுங்களா? மக்கள் பக்கம் நிக்கணும், மக்கள் பக்கம் நிக்கணும்னு சொல்றேன், புரியுதுங்களா? மக்கள் பக்கம் நிக்கணும், சிந்திக்கணும்னு சொல்றேன். தளபதி அவர்கள் புத்தக வெளியீடுல விகடனுடைய நிகழ்வுல சொல்லியிருப்பாரு, அங்க ஒரு சேர் இருக்கு, அண்ணன் திருமா ஒரு நாள் வருவார்னு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? அதை தான் நான் இங்க மேற்கோள் காட்ட விரும்புறேன். சோ திருமாவளவர்கள் தாவேகாவுக்கு வரணும்ன்றது விஜய் அவர்கள் விருப்பம். ஜனநாயக சக்திகள் ஒன்றுபடணும்னு சொல்றேன். இங்க ஜனநாயக சக்திகள்ன்ற பேர்ல ஜனநாயகத்தை படுகொலியில கொலை தோண்டி குழி தோண்டி புதைக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இருக்கு. ஜனநாயக சக்திகள் ஒன்றுபடணும்னு சொல்றேன். அதுதான் தலைவர் தளபதி அவர்களும் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான நோக்கமாகவும் அதுதான் இருக்கு. சமூக நீதி தான் இதனோட கொள்கைன்னு சொல்லியிருக்கிறான். சமூக நீதியை தான் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. சமூக நீதி தலைவர்களை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் பேசக்கூடியவர்கள், இன்னைக்கு உழைப்பாளர்களுக்காக பேசக்கூடிய, தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை என்ன? உங்களால ஒரே ஒரு சாம்சங்ல ஒரே ஒரு சங்கம், தொழிற்சங்கம் ஓபன் பண்ண முடியலையே. ஒரே ஒரு தொழிற்சங்கம், அது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து போராட்டமா? 1.5 ஆண்டுகளுக்கு கடந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை பேரும் அண்ணன் திருமால இருந்து அண்ணன் முத்தரசன்ல இருந்து மொத்த பேரும் போய் உட்கார்ந்தீங்களே. ஐயா ஜவாஹர்லால் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருந்தீங்களே, வேல்முருகன் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருந்தாரு. அடிச்செல்லாம் விரட்டினாங்களா இல்லையா? அவன் என்ன கேட்கிறான்? அவனுடைய உரிமையை தானே கேட்கிறான். அப்ப இதுக்கு பேர் ஜனநாயகமா? அவனுடைய உரிமையை கேட்கிறான். சங்கம் வைக்கணும்னு சொல்றான். உனக்கு என்ன பிரச்சனை? இந்த நாட்டுல இந்த மண்ணுல இங்க பிறந்தக்கூடியவன், இங்க வேலைக்கு கூலி தொழிலாளியா போகக்கூடியவனுக்கு ஒரு சங்கம் வேணும்னு கேட்கிறான். எனக்கு அடிபட்டுட்டா இந்த நிர்வாகம் ஆனா பாசிச அரசாங்கத்தை வந்து எதிர்க்கணும், அவங்களை வந்து ஆட்சியில இருந்து தூக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து திமுக கூட கூட்டணியில இருக்கோன்றத பதிவு பண்றாங்களே. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் வந்து ஒரு முக்கியமான. அவர் கூட இருக்கீங்க, அவர் போய் பாசிசத்துக்கு பாயால கிடக்குறாரு. உங்க முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு அதை மட்டும்தான் பேசிட்டு வந்தாரா? எல்லாம் பேசி சரி செய்யப்பட்டிருக்குது. கள்ள கூட்டணியில திமுக தான் இருக்கு, பாஜகவோட. இவர்களும் பாசிசவாதி தான். அவர்கள் பாசிசவாதினா இவர்கள் பாயாசவாதியான்னு அன்னைக்கே கேட்டுட்டாரு, புரியுதுங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு அத்தனை பேரும் எதிராக கருத்துக்கள் சொன்ன மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் கூட, மூத்த பத்திரிகையாளர்கள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறி கருத்துக்களை சொல்லக்கூடியதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருந்தாரு. அப்போ வந்திருந்தப்போ அவருடைய கட்சியினுடைய கூட்டத்துல மறைமுகமாக அவர் வந்து இந்த செய்திகள் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக வந்த செய்திகள் இது. அதாவது விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க வேண்டாம், பாஜகவுக்கு அது அவசியம் இல்லை, அது பெரிய அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய கட்சியினருக்கு சொன்னதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தாவேகா அதுக்கு அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா இல்ல, பட் ஆனா அந்த மாதிரியான செய்தி வந்த காரணத்தினால உங்களுடைய பார்வை என்ன? அது நாங்க பாஜகல போய் சேர போறோம் தமிழக வெற்றி கழகம் என்னைக்கே சொன்னாங்களா? உங்களுக்கே ஆள் இல்ல, அட்ரஸ் இல்ல. அதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் கூட்டணிக்கு வந்தா பாஜகவுக்கு வலு சேர்க்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்பவும் சொல்றோம், அதிமுக இரட்டை நிலைப்பாடுல போயிட்டு இன்னைக்கு அடிமைத்தனமா கொத்தடிமைகளா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடியார் என்ன சூழல்ல அதிமுகவுல சின்னம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே மாதிரி தவழ்ந்து போய் இன்னைக்கு ஒன்றியத்தினுடைய பிரதமர் காலடியிலையும் அமித்ஷா அவர்களுடைய காலடியிலும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றம் இல்லை, அவருடைய தலைமையை தான் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கக்கூடியது அதிமுக இல்ல, பாஜகவினுடைய அதிமுக ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு பாஜகவினுடைய அதிமுக தொண்டர்களா இருக்கிறாங்க. பாஜக நினைச்சா எல்லாத்தையும் மாத்தும். இப்ப அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்லிட்டு. இப்படி பேசலாமா?
இந்த நாட்டையே படு பாதகத்துல தள்ளின ஒரு கூட்டத்தை வந்து மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்றியே. எவ்வளோ பெரிய வன்மத்தை எல்லாம் கட்டமைச்சு இன்னைக்கு 13 ஆண்டுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சாதகத்தை பேசுறதுக்காக கூப்பிடுறீங்களே, எத்தனையோ நெறியாளர்கள் என்ன தொடர்பு கொண்டு பேசுறீங்களே, சாதகத்தை சொல்றதுக்கு பாஜகவுக்கு என்ன இருக்குது? பில்கிஸ் பானுவை பத்தி பேசணுமா? ஆசிபா விஷயத்தை பத்தி பேசணுமா? இருக்கக்கூடிய பேசணுமா? நல்ல நேரம் எல்லாம் பார்த்துதான் வந்து கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிறது, கட்சிக்கு கொடி அறிவிக்கிறது, இந்த மாதிரி மாநாடு வீன்னு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆமா, அவர் போறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேரெல்லாம் மாத்த சொன்னாரு. விக்கிரவாண்டின்னு பேர் வைக்க சொன்னாரு, வச்சுட்டாங்க. அப்புறம் வி சாலைன்னு வைக்க சொன்னாங்க, அதுவும் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே விழுப்புரம் கட்சிக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னதாக வச்சது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அவர் மாநாடு தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா மாத்தினாங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலை, வி சாலை அப்படின்றதெல்லாம் அப்பதான் வச்சாங்க. என்னம்மா நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக சொல்றதை கேட்கதானே சார் முடியும். அவங்க அப்படி மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. உண்மையாவே விஜய் பாக்குறாரா இல்லையான்றதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்க கடமை. அவருக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அவர் மக்களுக்காக பணி செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு, அடுத்தவர்களுக்காக உழைக்கிறதுக்கு வரல. தன்னுடைய மக்களுக்காகவும் இந்த உணர்வு பூர்வமா வந்து நிற்கக்கூடிய தலைவனை என்ன சொல்லி நீங்க குறை சொல்லி உங்களால பண்ண முடியும்ன்றது. அமித்ஷா அவர்கள் வந்து வந்த போது சிக்கந்தர் மலையாக மாத்தணும்னு சொல்லி திமுக வந்து துடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு. மதுரை திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த பிரச்சனை குறித்து பேசும்பொழுது நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அவருடைய கருத்துக்களுக்கு விஜய் அவர்களோ தாவேக்காவோ என்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க? எதுவுமே சொல்லலையே. அப்போ அதை நம்ம அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்க எப்படி நிலைப்பாடு என்னன்றதை இன்னொரு 6-7 மாசம் பொறுத்துருங்க. அப்ப நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்கே 7 மாசம் பொறுத்து இருக்கணுமா? அப்ப எப்படி மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சிக்கந்தர் மலை பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் நின்னு போராட்டத்துல கலந்துகிட்டான்றத தலைமை சொல்லாம தொண்டர் எங்க இருந்து வந்துட்டாங்க. மாவட்ட செயலாளர் குறித்தோ இல்ல நீட் குறித்தோ ஒரு அறிக்கை வரும்பொழுது கூட்டணி பற்றி அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு ஆகாதவங்க ஊருக்கு போகாதவங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக திராணி இருக்கு, ஓகேவா? ஒரே ஒரு சீட்டு ஜெயிங்க தனிச்சு நின்னு. இல்ல சார், இப்போ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையாக பிரதான அதிமுகவோட நிக்கிறீங்க, பிரதான அதிமுகவோட நிக்கிறீங்க. 54 வருஷம் வரலாறுகள் இருக்கு. எம்ஜிஆர் சொல்றீங்க, அம்மாவை சொல்றீங்க, எல்லாத்தையுமே சொல்றீங்க. 4.5 ஆண்டு நான் ஆட்சி நடத்தினேன்னு சொல்றீங்க. நீங்க 65 எம்எல்ஏக்களுக்கு மேல ஜெயிக்கிறீங்க. ஆனால் நீங்க பிஜேபியால 4 பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சு, அதுவும் போங்கடிச்சு, கமலஹாசன்லாம் வாபஸ் வாங்க வச்சு. அதுதான் சரி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. இந்த இடத்துல திருப்பி கேட்டுக்கீங்க, இந்த இடத்துல நான் அந்த இடத்துக்கு வந்து இஸ்லாமியனா இல்ல ஒரு மனித நேயத்தோட பதில் சொல்லணும்னா, திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையாக மாறணும், இதா மாறணும்ன்றது இல்லை. இத்தனை ஆண்டுகளாக எப்படிகள்லாம் வழிபாடு நடந்ததோ அதே தான் நடக்கணும்ன்றது தான் ஒரு மனித நேயத்தோட சொல்லக்கூடிய பார்வை. அங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அங்கே போயிட்டு அங்கே அவர்களுடைய நேர்ச்சி கடனை நிறைவேற்றி அவர்கள் உணவளிக்கும் போது இருக்கக்கூடிய மாமன் மச்சான்னு சொல்லக்கூடிய எல்லா இந்து சகோதரனும் போய் தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்குலாம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த காவி வெறியர்கள் இருக்காங்கல்ல, இந்த பாசிச சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் இருக்காங்கல்ல, இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய நாடகம் தான். அதாவது சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆடுகளை நானே மேலே கொண்டு போவேன், அதுக்கு பணமும் வாங்கிப்பேன், ஆனால் அங்க உட்கார்ந்து எல்லாரோடவும் உட்கார்ந்து சரிசமமா சாப்பிட்டுட்டு தான் வரும். என்ன சொன்னாரு? சரிசமமா சாப்பிட்டுட்டு. நீ முதல்ல ஒருத்தனை கூட்டு வந்து நீ திருப்பரங்குன்றமா மாத்து, இல்ல நீ வந்து அதுக்கு டெல்லி நீ எல்லாம் பண்ணுங்க, சந்தோஷம் தான், மக்கள் சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, சரிசமமா உட்கார்ந்து தின்னுவா, அமித்ஷாவை கூப்பிடுங்க, இங்க உட்கார்ந்து எல்லாரோடவும் சமீசமம். யாராவது ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் வீட்டுல உட்கார்ந்து நீங்க சொல்றீங்கல்ல தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன், அவன் வீட்டுல உட்காந்து ஒன்னால ஒரு வேளை சோறு திங்க முடியுமா? அவன் பொங்கன சோற நான் திங்கிறவா? இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய தலைவர்களையும் கூட்டிட்டு வரேன், அங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுதான் சார் இந்த மாதிரி மனித நேயத்தை பற்றி ஜலீல் அவர்கள் தனிப்பட்ட ஒரு விஷயமா உங்களுடைய கருத்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்க சார்? அதை பத்தி சமூக நீதின்னு பேசும்போது என்னன்னு சொல்ல முடியும்? அந்த பிரச்சனையை குறித்து ஒரு விஷயம், பிரச்சனையை குறித்து நீ பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக அமித்ஷா வந்து பேசிட்டு போற, அத பத்தி பேச வேண்டாம். அமித்ஷாவுடைய போட்டோக்கும் சந்தான பாரதியினுடைய போட்டோக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தான் பிஜேபி காரன். உனக்கே இன்னும் அடையாளம் தேவைப்படுது, உனக்கே நல்ல அடையாளம் தேவைப்படுது இங்க தமிழ்நாட்டுல.
தளபதியினுடைய கண்ணசைவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. நீ வர ஒரு மேடை இருக்கு, பேசிட்டு போற, உனக்கு எவ்வளவு பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. இப்ப மட்டும் எத்தனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு ஒன்றியத்துடைய பிரதமர் அமித்ஷா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வந்துட்டு போறதுனால அப்படியே இப்ப பெரிய மாற்றம், நீங்க பெரிய டானா? அந்த மாற்றம் ஒவ்வொருத்தங்கிட்டையும் இருக்குது. அவன் குத்த வேண்டிய வாக்குகள் தமிழக மக்கள் இன்னைக்கு தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். உங்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று சரித்திரத்தை புகட்டி காட்டக்கூடிய ஒரு தலைமகன் தான் தமிழ்நாட்டினுடைய வந்து நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு தளபதி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முதல்வரா வருவாரு. அப்போ நீங்க படிக்காத விஷயங்களை உங்களுக்கு இந்த ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு நிச்சயமாக பாடம் புகட்டுவார். தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் வந்து விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பதிவை பார்க்கும்போது ஜனவரி மாதம் தான் கூட்டணியை பற்றிய அறிவிப்பு வரும்ன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால அவங்க விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்ற செய்திகள் வருது. அதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ செய்திகள் வந்து காத்து வாக்குல வரும். இல்ல சார், அவங்களே தான் பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இல்ல, என்னைக்கோ சொல்லிட்டாங்க அது எங்க வீட்டு பிள்ளைன்றது. இன்னைக்கு சொல்லல, என்னைக்கோ சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்னா, யாரையும் இங்க நிராகரிக்கல. புரியுதுங்களா? மக்களையும் மண்ணையும் காப்பாற்றக்கூடிய ஒன்று ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. வரவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கொள்கையில் தலைவர் தளபதி அவர்கள் தெள்ள தெளிவாக இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கும் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் அவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கல. கட்டமைப்பில் மிக உறுதியாகவும் வலுவாகவும் போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் மக்கள் பேசக்கூடிய இடத்துல தான் தமிழக வெற்றி கழகம் தான். இந்த 1.5 ஆண்டுகளில் செய்திகள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் கருத்துக்களையும் கண்டனத்தையும் தாண்டி வேற என்ன செய்திகள் இருக்கு? பிரைமரி போர்ஸா இன்னைக்கு நிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தானே நிக்குது. ஆளுங்கட்சியினுடைய கூட்டத்தை எல்லாம் பின்தள்ளிட்டு ஓடிடுது. அந்த பிரைமரி போர்ஸ்ல நிறைய பேர் சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவாங்க. 2026 அது தெரியும். இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. அப்ப இருக்கு தமிழ்நாடு யாருதுன்றது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. இது முடிவான விஷயம் தான். விஜய் அவர்கள் என்னென்ன பேசணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு போகும்போது அவர் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல, உண்மையான்னு தான் கேக்குறோம். பிரச்சனை எல்லாத்துலயும் பிரச்சனை பார்க்க முடியுமா சார்? இல்லம்மா, ஒரு மாவட்டத்துக்கு போறோம்னா அந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியணும்ல, பேசணும்ல. அவர் வச்சிருக்காரா? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவங்களுக்கு கொடுப்பார். அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. முதலமைச்சருக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரோ அவரை தான் இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாருன்னா இங்க திமுக மாதிரி தான் தாவேகாவும் சொல்றீங்களா? அதான் சொல்றேன், இவங்களுக்கு அதுதான் 75 ஆண்டுகள் நாங்க இருக்கோம், மிசால சிறையில இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிசால யாரெல்லாம் மிசா கைதிகளாக இருந்தாங்கன்னு தனியா ஒரு புத்தகமே இருக்கு. அதுல ஏன் ஸ்டாலின் பேர் இல்ல? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா? அப்பா இன்னைக்கு அவரோட பேர் ஏன் அதுல இல்ல? மிசா கைதியா இருந்தா அவர் பேர் இருந்திருக்கணும்ல. மத்தவங்க பேர்லாம் இருக்கே. சோ அவர் பேர் இல்ல, அதனால வந்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? மிசா சட்டத்துல கைது செய்யப்படலன்னு தான் உண்மை. மிசா சட்டத்துல கைது செய்யப்படக்கூடிய நேரத்துல இவர் ஜெயில இருந்திருக்கலாம். ஆனா மிசா சட்டத்தால் கைது செய்யப்பட்டாரான்றதுதான் கேள்வி. நீங்க நெறியாளர் தானே, ஒரு ஆர்டிகல் போடுங்க, ஒரு ஆர்டிஐ போடுங்க, கண்டிப்பா போடுறோம் சார். போடுங்க, மிசா சட்டத்துல யாரெல்லாம் இருந்தார்கள்னு கேளுங்க தமிழ்நாட்டுல. அப்போ சொல்லிட போறாங்க. சரி சார், தாவேகா கட்சியினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் பல விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.